எபிசோட் 23. பீச்சுக்கு போகணும். இந்த போட்டோஸ் எல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? எங்க இருந்து எடுத்த? தீரன் விழிகளில் நீர் தேங்க அதிர்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்க ஒரு இடத்தை கை காட்டினாள் சம்யுக்தா. அந்த போட்டோஸ்லாம் அங்கதான் இருந்தது யுகா. அங்கயா? ஆமா, அங்கதான் ஒரு பாக்ஸ் இருந்தது யுகா. அதுக்குள்ளதான் இருந்துச்சு இந்த போட்டோஸ் எல்லாம். நான் தான் அதெல்லாம் எடுத்து இந்த ரூம் ஃபுல்லா மாட்டி வச்சேன். நல்லா இருக்கா யுகா? இத்தனை வருஷம் இந்த ரூம்குள்ள யாரையும் அலோவ் பண்ணதில்லடி. நானும் இங்க அப்படி ஒரு பாக்ஸை இதுவரைக்கும் கவனிக்கல. ஆனா இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் யார் அதுக்குள்ள போட்டு வச்சிருப்பா? பலவிதமாக சிந்தித்துக் கொண்டிருந்தவனை உலுக்கினாள் சம்யுக்தா. அவளின் உலுக்கலில் யோசனையிலிருந்து வெளிவந்தான் தீரன். என்னடி? உனக்கு இதெல்லாம் பிடிக்கலையா யுகா? அவள் சோகமாய் கேட்டிட அவள் இடை வளைத்து அருகே இழுத்து தன் எதிரில் நிறுத்தினான். எனக்கு பிடிக்கலன்னு யார் சொன்னா? அவளின் முகம் முழுவதும் மொத்த மழை பொழிந்து கொண்டிருந்தான். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடி. நான் இதுக்கு முன்ன இந்த போட்டோஸ்லாம் சத்தியமா பார்த்தது இல்லடி. என் அம்மா அப்பா நினைப்பா இந்த ரூம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதெல்லாம் நானே எதிர்பார்க்கல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பேபி. எங்க அவங்க முகமெல்லாம் மறந்துடுமோன்னு நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஆனா இப்போ அவங்களே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு இந்த ரூம் ஃபுல்லா அவங்க போட்டோஸ் பார்க்கும்போது. ரொம்ப தேங்க்ஸ் டி. உணர்வு பொங்க கூறிக் கொண்டிருந்தவனின் சந்தோஷம் சம்யுக்தாவையும் ஒட்டி கொண்டது. உனக்கு என்ன வேணும் பேபி? எதுவா இருந்தாலும் கேளு. அது எதுவா இருந்தாலும் நான் உனக்கு வாங்கி தரேன். உனக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை அப்படி எதுவும் இருக்கா? இருந்தா தயங்காம என்கிட்ட சொல்லுடி. எனக்கு இது வேணும் அது வேணும்னு யோசிக்காம கேளு. அவன் இஷ்டத்திற்கு அடுக்கிக் கொண்டே போக அந்த அறை வாசலில் காஃபி தட்டுடன் என்ற ராதாவின் காதிலும் எல்லாம் விழுந்தது. அடேங்கப்பா, இந்த தம்பிக்கு இவ்வளவெல்லாம் பேச தெரியுமா? தொடர்ந்து 4 வாரத்தை சேர்ந்தாப்ல பேசாது. ஆனா இன்னைக்கு மூச்சு முட்டை பேசிட்டு நிக்குது. ராதா சிரித்துக் கொண்டே கீழே சென்று விட்டார், அவர்களுக்கு இடையூறு செய்யாமல். ஆனால் இங்கு சம்யுக்தாவோ அவன் எதிர்பார்க்கும் பதிலை கூறாது அவன் பொறுமையை சோதித்துக் கொண்டிருந்தாள். நிஜமாவா? நான் என்ன கேட்டாலும் செய்வியா? ப்ராமிஸ செய்வேன் பேபி, உனக்காக. அப்போ எனக்கு பீச்சுக்கு கூட்டிட்டு போவியா? வாட்? என்ன சொன்ன? தன் காதுகளில் ஏதோ தவறாக விழுந்து விட்டதாக நினைத்து மீண்டும் கேட்டான். கடல் இருக்கும்ல, அங்க அழைச்சிட்டு போறியான்னு கேட்டான் யுகா. எத்தனை தடவை கேட்டீங்க? இவ்வளவுதானா? ஏதாவது டைமண்ட், கோல்ட், பிளாட்டினம் ஜுவல்ஸ் அப்படியெல்லாம் வேண்டாமாடி? வேண்டாம், என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு போனா மட்டும் போதும். ஆர் யூ சீரியஸ்? இந்த மால், ஐலாண்ட்ஸ், ஃப்ளைட் டிராவல் அது மாதிரி கூட வேணாமாடி? அதெல்லாம் வேண்டாம் யுகா, என்ன பீச்சுக்கு மட்டும் கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன பொண்ணுடா இவ? எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுட்டு கைமாறா இவ்வளவு சின்ன விஷயத்த கேக்குறாளே. வேற எந்த பொண்ணா இருந்தாலும் இந்நேரம் என் சொத்தையே எழுதி கேட்டிருப்பா. ப்ளீஸ் யுகா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எனக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும். அழைச்சிட்டு போங்களேன், இந்த ஒரு டைம் மட்டும். நீ சாதாரணமா கேட்டாலே நீ ஆசைப்பட்டதை உடனே செய்யணும்னு நினைப்ப. நீ இந்த அளவுக்கு கெஞ்சி கேக்குறப்போ எப்படிடி முடியாதுன்னு சொல்லுவேன்? அவளை அவளின் உடைக்கும் நோகாதபடி அலேக்காக தூக்கி தன் காரை நோக்கி வந்தவன் சம்யுக்தாவை காருக்குள் அமர வைத்துவிட்டு சீட் பெல்ட்டை போட்டு விட்டவன் நெற்றியில் ஒரு முத்தமிட்டு டிரைவர் சீட்டில் வந்து அமர்ந்து கொண்டான். நாளைக்கு உன் பொழுது விடியறதே பீச்ல தாண்டி. தனது பீச் ஹவுஸை நோக்கி காரை ஓட்டிக் கொண்டு சென்றான். பேபி, நான் உனக்கு கேட்கவா? கேளு யுகா. உனக்கு ஏண்டி காஸ்ட்லி திங்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல? தெரியலையே. இதுவே உன் இடத்துல வேற பொண்ணுங்க இருந்தாங்கன்னா கோல்ட் அண்ட் டைமண்ட் லிஸ்ட் போட்டு என் பேங்க் பேலன்ஸ் காலி பண்ணிருப்பாளுங்க தெரியுமா? தீரன் கேட்டிட வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சம்யுக்தாவின் கண்கள் ஒரு தள்ளு வண்டி கடையில் சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் என்ற படத்தோடு சேர்த்து எழுதியிருப்பதை கண்டது. யுகா யுகா, எனக்கு அது வேணும், வாங்கி கொடு. சம்யுக்தாவின் பேச்சை கேட்டு காரை உடனே வேகத்தை கட்டுப்படுத்தி நிறுத்தினான் தீரன். எதுடி? அதோ அந்த கடையில எழுதிருக்கு பாரு. எதிரே தெரிந்த தள்ளு வண்டி கடையை பார்த்து கையை நீட்டினாள். பேபி, இங்கெல்லாம் ஹைஜீனிக்கா இருக்காதுடி. உனக்கு நானே வீட்ல ராதாக்காவை விட்டு செஞ்சு தர சொல்றேன். எதுவும் சொல்லாமல் முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டாள் சம்யுக்தா. மூஞ்சி அப்படி வச்சுக்காத. என்ன வேணும்? நூடுல்ஸா சிக்கன் ரைஸா? ரெண்டுமே. ஏய், என்னடி சொல்ற?
உன்னால ஒரு பார்சலையே முழுசா சாப்பிட முடியாது. அன்னைக்கு மால் போனப்ப 2 பேரோட டிஷ்ஷும் ஷேர் பண்ணி டேஸ்ட் பண்ணோம்ல, இன்னைக்கும் அப்படியே சாப்பிடுவோம் என கூறியவளை பார்த்து சிரித்தவன் அவளின் உத்தரவுப்படி வெளியே இறங்கி 2 பார்சல்களை வாங்கிவிட்டு வந்தான். அவனிடமே 3 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்க எங்கிருந்தோ வந்த பெண்ணுக்காக ரோட்டு கடையில் உணவு வாங்கி கொண்டு வந்தான் தீரன் எனும் கோடீஸ்வரன். தன் மாற்றங்களை எண்ணி தனக்குள்ளே வியந்து சிரித்துக் கொண்டவன் காருக்குள் வைத்தான் பார்சல்களை. மீண்டும் காரை இயக்கியவன் 10 நிமிடத்தில் பீச் ஹவுஸ் முன்பாக இந்த காரை நிறுத்தினான். வெளியே நின்றே கடலை வாஞ்சையோடு பார்த்து கொண்டிருந்த சம்யுக்தாவை அந்த வீட்டிற்குள் அழைத்துச் சென்றான் தீரன். அந்த வீட்டில் கடல் நன்றாக தெரியும் அறையை காட்டி அங்கே சம்யுக்தாவை உட்கார சொல்லிவிட்டு ஹாலுக்கு வந்தான் தீரன். அவளும் அங்குள்ள பால்கனியில் அமர்ந்து கொண்டாள். வாங்கி வந்த உணவு ஆறிவிட முன்பே அவளை சாப்பிட அழைக்க அவளோ அந்த இடத்தை விட்டு அசைவதாக தெரியவில்லை. தீரனே ஒரு தட்டில் நூடுல்ஸ் கொஞ்சம் சிக்கன் ரைஸ் கொஞ்சம் எடுத்து வைத்தவன் அவளுக்கு ஊட்டிவிட்டு அவனும் உண்டு முடித்து கை கழுவி விட்டு வந்து பார்த்தவனை கண்டுகொள்ளாமல் அவள் கடலின் மீது பதிந்திருந்த கண்ணை சற்றும் அகற்றவில்லை. அவளை அப்படியே கட்டி அணைத்து அவள் கன்னத்தில் தீரன் அழுத்தமாக முத்தம் ஒன்றையிட அவளோ அங்கிருந்த தலையணை எடுத்து அடிக்க சிரித்துக் கொண்டே வெளியே சென்று விட்டான் தீரன். படுக்கை அறையில் மெத்தை விரிப்பை எல்லாம் சரி செய்துவிட்டு அவள் உறங்க அத்தனை ஏற்பாட்டையும் செய்துவிட்டு சம்யுக்தாவின் பக்கம் மீண்டும் வந்தான். பேபிமா, தூங்கலாம் வா. எனக்கு தூக்கம் வரல யுகா, நீங்களும் வாங்க, இங்க வந்து உட்காருங்க. பால்கனியில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டு அவனுக்கும் இடம் கொடுத்து வா என்று அழைத்துக் கொண்டிருந்தாள். இந்த காத்து நமக்கு ஒத்துக்காதடி. ஏற்கனவே உனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. இதுல தெரிஞ்சு ரிஸ்க் எடுக்கணுமா? வா, உள்ள போய் தூங்கிட்டு காலையில வந்து பீச்சை பாப்போம். ப்ளீஸ் யுகா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நம்ம இங்கே தூங்குவோம். சரி, இங்கே தூங்குவோம். மொத்தமான போர்வை ஒன்றை எடுத்து வந்தவன் தரையில் அதை விரித்தான். நான் கீழே படுக்கிறேன் யுகா, நீ இந்த சோஃபால படுத்துக்கோ. இல்லடி, இங்க படுத்தா ரொம்ப குளிரும். உனக்கு காய்ச்சல் கூட இப்பதான் சரியா இருக்கு. நீயே அதுல படுத்துக்கோ, நான் இங்க படுத்துக்கிறேன். கீழே படுத்தவனை கண்டவளுக்கு என்னவோ மனம் ஒரு மாதிரி ஆனது. தனக்காக கீழே படுக்கிறான் என்ற எண்ணம் அவளின் எண்ணத்தை மாற்றியது. வேண்டா யோகா, எனக்காக நீங்க கீழே படுக்க வேண்டாம், வாங்க நம்ம ரூம்குள்ளே போய் படுப்போம். ஏதேதோ சமாதானம் கூறி சோஃபாவில் படுக்க வைத்துவிட்டு அவன் கீழே படுத்துக் கொண்டான். எவ்வளவு ஆசைப்பட்டு இங்க படுக்கலான்னு கேட்டுட்டு நான் கஷ்டப்படுவேன்னு உள்ள போலான்னு கூப்பிடுறியாடி? என் மேல உனக்கு அவ்வளோ பாசமா என்று மனதிற்குள் வியந்தான். அவளையே ரசித்துக் கொண்டு படுத்திருந்தவன் தன்னை மறந்து உறங்கி போனான். நள்ளிரவில் இருவரும் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்க நடு இரவில் தீரன் அலறி கத்திக் கொண்டு எழுந்தான்.